ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சங்கீதம் புத்தகம் 118 சங்கீதம் 5வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, நெருக்கங்கள் என்பது பலருடைய அனுதின வாழ்க்கையோடு கலந்த ஒன்றாக மாறிவிட்டது. வாழ்க்கையிலே நம்மை துன்பத்திற்குள்ளும் துயரத்திற்குள்ளும் வேதனைக்குள்ளும் நடத்துகிற ஒரு காரியம்தான் இந்த நெருக்கங்கள். இன்றைக்கு பலரது வாழ்க்கையை இந்த நெருக்கங்கள் முடக்கி விடுகிறது, சிறைப்படுத்தி விடுகிறது. சிலர் இந்த நெருக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலைக்கு நேராக தள்ளப்படுகிறார்கள். ஆனால் இந்த நெருக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. இவைகள் ஒரு மேகத்தை போல கடந்து போகிறவைகள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய துயரங்களை எல்லாம் மாற்ற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடுகிறோம். பக்தன் தாவீது தன் வாழ்க்கையிலே ஏராளமான நெருக்கங்களை கடந்து வந்தார். நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் அவர் செய்த ஒரே காரியம், கர்த்தரை நோக்கி ஜெபித்தார், வேதத்தை அதிகமாக தியானம் செய்தார். ஆகவேதான் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று தைரியமாக அவரால் சொல்ல முடிந்தது. காரணம், நம்மை தாக்க வருகிற சகல நெருக்கங்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆகவே நம்முடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பதை தேவனிடத்தில் சொல்லுவதை விட்டுவிட்டு, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பிரச்சனையை பார்த்து என்ற ஒரு விசுவாசத்தோடு சொல்ல கற்றுக்கொள்வோம். தேவப்பிள்ளைகளே, பலவிதமான பிரச்சனைகள் உங்களை அதிகமாக நெருக்கலாம். கடன் பிரச்சனைகள், வறுமை, வியாதி, மரணம், தோல்வி, ஏமாற்றம், நிந்தை, அவமானம், பொல்லாத மனிதர்களால் வருகிற நெருக்கங்கள், இது போன்ற ஏதோ காரியத்தில் உண்டான நெருக்கத்தினால் உங்கள் இருதயம் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். தேவப்பிள்ளையே, இந்த நெருக்கத்திலே யார் எனக்கு உதவி செய்வார்? யாராவது இந்த காரியத்திலே எனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்களா? ஒரு அனாதையை போல தன்னந்தனியாக நிற்கிறேனே என்று கலங்கி நிற்கலாம். பயப்படாதீங்க தேவப்பிள்ளையே. நீங்க நோக்கி பார்க்க ஒரு கண்மலை இருக்கிறது. உங்கள் நெருக்கத்திலே துணை நிற்க உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன், யாரு கெட்ட தகப்பன் அல்ல, நல்ல தகப்பன் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நல்ல தகப்பன் உண்டு. நெருக்கத்தின் நேரங்களிலே உங்களுக்கு உதவி செய்ய இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம், நல்ல தகப்பன் இந்த பூமியில யாருமே இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் எப்பேற்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடும் போது உங்கள் கூக்குரலுக்கு உடனே அவர் செவி கொடுப்பார். உங்கள் நெருக்கங்களை மாற்றி ஒரு விசாலமான பாதையை உங்களுக்கு உருவாக்கி தருவார். உங்களை மேன்மையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் நெருக்கங்களை மாற்றுவதற்காக தான் இயேசு சிலுவையிலே தம்மை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய சீசர்கள் எல்லாம் அவரை கடைசி கைவிட்டார்கள். அவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். தன்னந்தனியாக சிலுவையிலே ஒரு அனாதையை போல தொங்கினார். பாவமறியாத அவர் ஒரு கல்லனை போல அவமானப்பட்டார். சிலுவையிலே நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஆகவே உங்கள் நெருக்கத்தின் வேதனையை நன்கு புரிந்து கொள்ள அவரால் முடியும். தேவப்பிள்ளையே, இயேசு நெருக்கத்தின் பாதையிலே கடந்து போனது உங்களை போல நெருக்கத்தில் வேதனைப்படுகிற யாவரையும் தூக்கி எடுக்க அவர்களுக்கு உதவி செய்யவே தன்னை அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார், உட்படுத்தினார். அவர் தாமே நெருக்கத்தினுடனே கடந்து போனபடியினால் உங்கள் நெருக்கத்தின் பாதையை நன்கு அறிவார். தேவப்பிள்ளையே, நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லவர், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கட்டாயம் உங்கள் நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆச்சரியமான ஒரு வழியை திறப்பார். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு திறப்பார், 100% திறப்பார். மனம் கலங்காதீங்க. நெருக்கமான சூழ்நிலையிலே ஒரு வழியும் இல்லை என்று கலங்காதீங்க, திகையாதீங்க. வழி இல்லாத இடத்திலே கட்டாயம் உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கி தருவார். மனிதர்கள் எல்லாரும் உங்களை மறந்து போனாலும் அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். சொந்தங்கள் மறந்து போகலாம், உறவுகள் உங்களை விட்டு விலகி போகலாம், நண்பர்கள் உங்களை கைவிடலாம். இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். தேவப்பிள்ளையே, பார்வோனின் நெருக்கத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர்களை விசாலத்திலே வைத்த தேவன், யோபு பக்தன் வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்களை எல்லாம்
அடக்கி அவனை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைத்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் ஆச்சரியமான விசாலத்தில் கொண்டு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைகிறதில்லை, மன முறிவடைவதில்லை. தேவர்களே, எந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் நெருக்கப்பட்டீர்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள், உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் ஜெயமாய் முடியும். உங்கள் இருதயம் கலங்காதீங்க தேவப்பிள்ளை, கலங்க கூடாது தேவப்பிள்ளைகளே. தேவப்பிள்ளை, உங்களுக்காக 3 வேளையும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். யார் எங்களுக்காக ஜெபிக்கிறோம் நினைக்காதீங்க. ஜீசஸ் பிரைட் உங்களுக்காக 3 வேளையும் இந்த செய்தி கேட்கிற உங்களுக்காக 3 வேளையும் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை தொடர்ந்து இந்த செய்திக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கடியும் மாறும், கலங்காதீங்க. இயேசுப்பா உங்களோட இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.